ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நேத்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ் வந்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் லைவே செம்ம ஜாலியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சஹானா சிஸ்டர் வந்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க. லைவ் முடியிற வரைக்கும் சஹானா சிஸ்டர் எனக்கு ரொம்பவே நல்ல கம்பெனி குடுத்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுதான் லைவா அப்படிங்கிற மாரி லைவ் முன்ன பின்ன வந்திருந்தா தானே தெரியும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா ஜாலியா இருந்துச்சுல்ல. திரும்பவும் லைவ் வரலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம வருவோமா? வேண்டாமான்னு பார்த்துட்டு டெய்லி இன்ஷால்லா பார்ப்போம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாமா? இஎம்ஐ வாங்குறதுக்கு முன்னாடி இத கண்டிப்பா நெனச்சு பார்க்கணும். இஎம்ஐ வாங்குறதுக்கு என்னத்தக்கா நெனைக்க முடியும்? அந்த பொருளையும் நம்ம கையில இருக்க காசையும் நெனச்சு பார்த்தா பத்தாதா? அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. பட் அப்படி இல்லடா. கண்டிப்பா இந்த மாரிலாம் நீங்க யோசிச்சா மட்டும் தான் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். அது என்னன்னு சொல்லட்டா ஃபர்ஸ்ட்டு? அதுக்கு முன்னாடி நீங்க எப்பவும் போல என்ன பண்ணணும்? லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணிக்கங்க. ஈஸியா இருக்கு. மாசம் மாசம் கொஞ்சம் கட்டினா போதும்னு நெனச்சு, நம்ம எத்தன தடவ முடிவு பண்ணியிருப்போம். என்னலாம் வாங்கியிருப்போம்? மொபைல் வாங்கியிருப்போம், ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்போம், பைக் வாங்கியிருப்போம், டிவி வாங்கியிருப்போம், வாஷிங் மிஷின் வாங்கியிருப்போம். இதில நான் என்ன சொல்றது? இதெல்லாம் உங்கள்ட்ட நான் சொல்ல வரதுக்கு முன்னாடியே நான் இதுலலாம் அடிபட்டு தெளிஞ்சு, அதுக்கப்புறம் இப்ப தெளிவா உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். மொபைலு நான் வாங்கியிருக்கேன், ஃப்ரிட்ஜு நான் வாங்கியிருக்கேன், டிவி மட்டும் வாங்கல. ஆமா. பைக்கு அதில வாங்கியிருக்கேன், வாஷிங் மிஷினும் அதில தான் வாங்கியிருக்கேன். ஆக மொத்தத்தில எல்லாமே வாங்கியிருக்கேன். அப்படிங்கிற மாரி நான் எல்லாமே வாங்கிட்டேன். எல்லாமே இஎம்ஐல வாங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அட பைத்தியக்காரி! இதுக்கு நம்ம வந்து கேஷாவே குடுத்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனா என்னன்னா, நம்மள வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லி தூக்கி விடுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆள் வேணும்ப்பா. இத பண்ணாதம்மா, இத நீ பண்ணுனேன்னா உனக்கு வந்து இவ்வளோ செலவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஆள் வேணும். நமக்கு வந்து அப்படி யாருமே சொல்றதுக்கு ஆள் இல்லன்னு உடனே நம்ம தெரியாம என்ன பண்ணிருவோம், ஓ சரி மாசம் மாசம் கொஞ்சோண்டி அமௌண்ட் தானே நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்து கட்டிர்றோம். இப்போ 15,000 வருதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ரூ. 17,000 குடுக்கும்போது, அதுக்கப்புறம் தான் யோசிப்போம். ஐய்யய்யோ! இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 1 தடவ, 2 தடவ இல்ல, நான் 4 தடவ ஏமாந்துருக்கேன். இனி என்ன மாதிரி யாரும் ஏமாந்துறக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இந்த வீடியோ நான் வந்து இன்னைக்கு மேக் பண்ணியிருக்கேன்ப்பா. ஏன்னா நெறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிருவோம். ஆழம் தெரியாம கால விடக்கூடாதும்பாங்க. ஆழத்த தெரிஞ்சே நம்ம கால விட்டுருவோம். அதுதான் பிரச்சனையே. இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஒரே ஒரு உண்மைய நம்ம யோசிச்சிருக்கோமான்னு ஃபர்ஸ்ட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. இஎம்ஐ ஒரு வசதி இல்லப்பா. அது ஒரு மந்த்லி கமிட்மெண்ட் அவ்வளோதான். ஒரே ஒரு தடவ இஎம்ஐ ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் மந்த் சேலரி வர்றதுக்குள்ளேயே பாதிய புடிங்கிருவாங்க. மிச்சத்த மொத்தமா புடிங்கிருவாங்க. அப்புறம் நம்ம யோசிப்போம், இந்த மாசம் ஏன் நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன் இவ்ளோ கஷ்டம்? அப்படின்னு நெனைப்போம். பட் நமக்கே தெரியாம அங்க காசு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க மாசம் மாசம். அப்பதான் யோசிப்போம், ஐய்யய்யோ! நம்ம இஎம்ஐ எடுக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரூ. 15,000 மொபைல்னு வைங்களேன், ஒரு Samsung மொபைலே எடுக்கிறீங்க ஒரு 15,000க்கு. இஎம்ஐ மாசம் 1,500 தான். வெறும் ரூ. 1,500 கட்டினா போதும். உங்களுக்கு வந்து இஎம்ஐ கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து ஃபோனும் கையில கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிப்பா, ரூ. 15,000 மொபைல்ல ரூ. 1,500 குடுத்து வாங்குறோம்னா ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் சின்ன அமௌண்ட் மாரி தெரியும். பட் 12 மாசம் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராசஸிங் ஃபீஸு அது இது நொட்டு நொசுக்கு அப்படின்னு சொல்லி 18,000 மொபைல்ல ரூ. 20,000ன்னு சொல்லிட்டு நம்ம தலையில கட்டிருவாங்க. நம்ம அதே மொபைல கேஷா வாங்குறதுக்கு ஒரு 6 மாசம் மட்டும் வெயிட் பண்ணியிருந்தோம்னு வைங்களேன், ரூ. 2,000 நமக்கு வந்து சேவ் ஆயிருக்கும். ரூ. 2,000னா சும்மாவா சொல்லுங்க? 2,000க்கு மளிகை ஜாமான் வாங்கி போட்டுறலாம். 2,000க்கு வாடகை எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். ஒரு ரூ. 3,000 வாடகைன்னா ரூ. 2,000 இருந்தா நமக்கு என்ன தேவையில்லன்னா சொல்ல போறோம்? சொல்லுங்க பார்ப்போம். ஸோ நம்மளோட அவசர புத்தி என்னன்னா, 6 மாசம் வெயிட் பண்ணியிருந்தா நமக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ரூ. 1,500 தானடா கட்ட போறோம் மாசம் மாசம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் இந்த ரூ. 1,500 நம்ம மாசம் மாசம் எடுத்து வச்சா கூட நமக்கு இந்த ரூ. 2,000 சேவ் ஆகும். இத நம்ம நெறைய பேர் யோசிக்கிறதே இல்ல. அதனால தான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இஎம்ஐ வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 கொஸ்டின ஃபர்ஸ்ட்டு கேட்டுக்கங்க. கடை முன்னாடி நின்னு கேட்டாலும் சரி, இல்ல உங்க வீட்ல இருந்து கேட்டாலும் சரி. இது உண்மையிலேயே நமக்கு தேவையா? இந்த அவமானம் நமக்கு தேவையா? அப்படிங்கிற மாரி. இது உண்மையிலேயே நமக்கு தேவையா? இல்ல பிரஸ்டீஜுக்காக வாங்குறோமா? அடுத்தவன் வந்து நம்மள வந்து வாழ்த்தணும், அடுத்தவன் நம்மள மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குறோமான்னு ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. 2வது விஷயம், இஎம்ஐ ப்ளஸ் கரண்ட் எக்ஸ்பென்ஸ். அதாவது இப்போ இஎம்ஐயும் சேர்த்து, இந்த மாசத்துல உள்ள கரண்ட் எக்ஸ்பென்ஸையும் சேர்த்து, அடுத்து வர 6லேருந்து 12 மாசம் வரைக்கும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாசம் இஎம்ஐயும் சேர்த்து, அடுத்து வர கரண்ட் எக்ஸ்பென்ஸ்னா உங்களுக்கு புரியுதா? வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, கரண்ட் பில்லு, அப்புறம் ஆட்டோ ஃபீஸு, அப்புறம் மளிகை ஜாமான், காய்கறி இது எல்லாமே நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா? முடிஞ்சா மட்டும் தான் இத எடுக்கணும். மேக்ஸிமம் எடுக்கவே செய்யாதீங்க. இதெல்லாம் நம்மளால முடியுமான்னு ஃபர்ஸ்ட்டு யோசிச்சுக்கங்க. 3வது, இந்த பொருள் நமக்கு பணம் தருமா? இல்ல நம்மளோட பணத்த குடிக்குமா? அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு யோசிச்சுக்கங்க. ஏன்னா, அந்த பொருள வச்சு நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கணும். யூஸே இல்லாம அத வாங்குறது வேஸ்ட். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம். இப்போ ஒரு பைக்கே வாங்குறோம்னு வைங்களேன், அந்த பைக் மூலமா நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். யூஸே இல்லாம நீ பெட்ரோல மட்டுமே போட்டுக்கிட்டே இருந்தனா, அது வந்து நமக்கு பணம் குடிக்கிற பொருள் மட்டும் தான் மாறும். ஸோ, நமக்கு அதில என்ன யூஸ் அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? சிம்பிளா சொல்லட்டாமா?
இஎம்ஐ டோட்டலா நம்மளோட மந்த்லி இன்கம்ல 30% தான் இருக்கணும். அத தாண்டுனா நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு. சும்மாவே நம்ம ஓவர் திங்கிங்கில மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்போம். இதில இதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம கூட கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. லைட்டா நமக்கு வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து இப்போ ரூ. 15,000 சம்பளம்னா அதில 30% மட்டும் தான் நமக்கு குடுக்க முடியும். அதுக்கு மேல நம்மளால குடுக்க முடியாது. அதுவும் கடனே இல்லாம இது எடுக்கிறதா இருந்தா மட்டும் எடுங்க. இல்ல சில பேர் இஎம்ஐல வந்து என்னன்னா, ரூ. 1 நீங்க கட்டினா போதும். அதுக்கு மேல நீங்க ஒத்த பைசா கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட ப்ராசஸிங் ஃபீஸ போய் பார்த்தீங்கன்னா, அதில ரூ. 2,500 இருக்கும். நான் இந்த மாரி தான் ஃப்ரிட்ஜ் எடுக்கும்போது மாட்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டாங்க, "அக்கா நீங்க வெறும் ஒரே ரூ. 1 கொண்டு வாங்கக்கா. ரூ. 1 கட்டிட்டு நீங்க ஃப்ரீயாவே ஃப்ரிட்ஜ கொண்டு போயிரலாம்க்கா. அதுக்கப்புறம் நீங்க மாசம் ரூ. 1,500 இல்ல ரூ. 1,800 வரைக்கும் கட்டினா போதும்க்கா" அப்படின்னாங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர போட்டு தொல்ல பண்ணி நானும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கொண்டு வாங்க, அது கொண்டு வாங்க, இது கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, ஏதோ ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ரூ. 2,600 வரைக்கும் எங்களுக்கு போட்டாங்க. "ஏண்ணே?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அக்கா இந்த காசு எங்களுக்கு இல்லக்கா. இது வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்க்கா. நாங்க உங்கள்ட்ட ஒத்த பைசா வாங்க மாட்டோம்க்கா. நீங்க ரூ. 15,000 ஃப்ரிட்ஜ்னா வெறும் ரூ. 15,000 கட்டினா போதும். இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் கூட எங்களுக்கு கிடையாதுக்கா. எங்க கம்பெனிக்காரங்களுக்கு தான்க்கா. உங்ககிட்ட இருந்து நான் ஒத்த பைசா வாங்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் யோசிச்சேன், அட பாவிங்களா! ரூ. 2,200 உண்ணாம திங்காம புடுங்கிட்டீங்களேடா அப்படின்ட்டு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நல்லா யோசிச்சுக்கங்கப்பா. நமக்கு தேவையா, தேவையில்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா, இந்த ரூ. 1க்காக ஏமாந்து போறதுல நானும் ஒருத்தி ஆயி போயிட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். இஎம்ஐங்கிறது நம்ம வாழ்க்கைய ஈஸியா பண்றதுக்காக வரல. நம்ம ஆசைகள இமிட்டேட் பண்ணி ஃபுல்ஃபில்லா பண்ண தான் வந்திருக்கு. அத முதல்ல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. லாஸ்ட்டா சொல்றேன். ஆசைக்கு இஎம்ஐ ஓகே தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஆசைப்பட்டுட்டோம், இத வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றேன். ஆனா அமைதியா இருக்கணும்னா, சேவிங்ஸ் தான் சொல்யூஷன். வேற வழியே கிடையாது. ஸ்ட்ரெஸ் வேண்டான்னா, அதுக்கு சேவிங்ஸ் தான் சொல்யூஷன். ஓவர் திங்க் வேண்டான்னா, அதுக்கும் சேவிங்ஸ் தான் சொல்யூஷன். பணத்த சேர்த்து வைக்கணும்னா, அதுக்கும் சேவிங்ஸ் தான் சொல்யூஷன். ஸோ, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஒண்ணு தான். இஎம்ஐ வந்து அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஸோ, இஎம்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி, அது நமக்கு தேவையா, தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் யோசிச்சுக்கணும். சிம்பிளா சொல்லப்போனா, இது நமக்கு தேவையான ஆணியா, இல்ல தேவையில்லாத ஆணியா அப்படிங்கிறத நம்ம மட்டும் தான் யோசிக்கணும். மத்தவங்கள யோசிக்க விடாதீங்க. கடைக்காரன் நம்மள உட்காந்து மூளைய கழுவி விடுவான். அடிச்சு கேட்டாலும் சரி, வேண்டான்னு சொல்லிரணுமே தவிர, நம்மள எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணாலும் நம்ம வந்து தெளிவா இருக்கணும். ஸோ, இந்த மாரி ஆட் பக்கமோ, இந்த மாரி கடை பக்கமோ போகாம இருக்கிறது நல்லது. அப்படியே போனாலும் நம்ம கையில காசு இருக்கும்போது போனாலே போதும். ஆஃபர் பார்த்தோன்னே நமக்கு உடனே ஆசை வரும். ஐயா ஜாலி! அழகா இருக்கு. இத வாங்கிடலாம். வெறும் ரூ. 1000 கட்டினா போதும். இத வாங்கிட்டோம்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரி நம்மள கண்டிப்பா மதிப்பா. இது அவட்டலாம் இருக்கு. நம்மட்ட இல்லன்னு சொல்லிட்டு எத்தன வாட்டி அவள நம்மள அசிங்கப்படுத்தியிருக்கா. அப்படிலாம் நம்ம மனசு சொல்லும். உடனே மூளை சொல்லும். ஏய்! அவ அப்படித்தான் அசிங்கப்படுத்தினா படுத்திட்டு போறா. அவ அசிங்கப்படுத்தி நமக்கு ஒண்ணும் குறைஞ்சிட போறதில்ல. வேணாம் இத விட்டுரு அப்படிங்கிற மாரி சொல்லும். அப்ப நம்ம யார் பேச்ச கேட்கணும்? மூளை சொல்றது தான் கேட்கணும். மனசு சொல்றதே கேட்கவே கூடாது. ஏன்னா மனசு ஓவரா ஆசைப்படும். மூளை மட்டும் தான் தெளிவா நம்மள வந்து சிந்திக்க வைக்கும். ஸோ மூளை சொல்றத ஃபர்ஸ்ட்டு கேளுங்க. 2வதா நான் சொன்னத கேட்டா போதும். ஏன்னா நானும் உங்க நல்லதுக்கு மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா நெறைய செருப்படிப்பட்டு இப்ப தான் நான் திருந்திருக்கேன் பார்த்தீங்களா? அதனால நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஓகேவா? ஆஃபர பார்த்தோன்னே நமக்கு மனசுக்கு ஆசை வரும். வாங்கணும்னு மனசு ஏங்கும். ஆனா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சா புரியும். இது இப்ப நமக்கு தேவையா? தேவையில்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தேவைன்னா மட்டும் வாங்குவோம். தேவையில்லைன்னா நம்ம அத வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. இஎம்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்புறமா முடிவெடுங்க. என்னக்கா இஎம்ஐ எடுத்து எதையாவது ஒண்ணு வாங்கிரலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க இத்தனைன்னா சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. பட் ஏன் சொல்றேன்னா, நான் சொன்ன மாரி தான்டா. ரூ. 2,500 ரூ. 2,000 அவன்ட்ட போய் குடுக்குறதுக்கு பதிலா, அந்த ரூ. 2,000 சேர்த்து வச்சு நம்ம ஒரு மாசம் மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம். இல்லன்னா வேற ஏதாவது செலவு பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கலாம். எதையோ ஒண்ணு நம்ம அத வச்சு ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இத்தன வாட்டி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இந்த அக்கா ஒரே பயம் காட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. ஓகேவா? சரிடா செல்லக்குட்டீஸ்களா, இதோட வீடியோ முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இஎம்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் இஎம்ஐ எடுத்திருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. நம்மள மாரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இஎம்ஐல என்ன பொருள் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஃப்ரிட்ஜா, ஏசியா, வாஷிங் மிஷினா, பைக்கா, மொபைலா என்ன வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு லைவ் வருவோமா? வேண்டாமா? வந்தா எத்தனை மணிக்கு வரலாம்? ஏன்னா நீங்க எல்லாருமே எத்தனை மணிக்கு ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வரேன். ஓகேவா? இன்னைக்கு ஒரு 3 மணிக்குள்ள சொல்லுங்க. ஏன்னா 3 மணிக்கு மேல இன்னைக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் லைவ் வரதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. யோசிச்சுட்டு சொல்லுங்க. என்னடா தங்கங்களா? ஓகே. பாய்மா.